வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நோவா. நான் உங்கள் நோவா. இப்போ நம்ம பார்க்க போகிறது சங்குக்கோட எஃப்எஃப் தான், சைலண்ட் ஒய்ஃப் பார்ட் 3. இதுக்கு முன்னாடி 2 பார்ட்ஸ் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்து வந்துடுங்க. அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், வித்தவுட் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம இது வரைக்கும் முடிச்சிருந்தோம்னா, எரினுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி கோமாவுக்கு போயிருப்பாங்க. அண்ட் இந்த நியூஸ் தெரிஞ்சதுனால ஜேகேயோட அம்மா அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. அவங்களுக்கு பேனிக் அட்டாக் ஆகிருக்கும். ஸோ அவங்களுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. சரி, ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போது வயனோட அம்மாவும் அப்பாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. அண்ட் ஜேகே அங்கே காரிடாரில் உட்காந்து அவ்வளோ அழுதுட்டு புலம்பிகிட்டு இருக்கான். ஸோ வயன் தான் ஜேகேக்கு ஆறுதலாக பேசிகிட்ருக்கான். ஜேகே, ப்ளீஸ் ஜேகே அழாத, நீயே இப்படி உடைஞ்சி போயிட்டு நான் எப்படி, நீ இப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ப்ளீஸ் ஜேகே அழாத. எப்படி வயன் அழாமல் இருக்க முடியும்? நான் என் லைஃப்பில் ரொம்ப லக்கின்னு நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள். ஆனால் நான் இவ்வளோ பெரிய அன்லக்கின்னு இப்போ தான் புரியுது. என் லைஃப்பில் இவ்வளோ நல்ல ஹாப்பியானதுக்கப்புறம் போகும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான 2 பொண்ணுங்க, என் அம்மா, எரின், 2 பேரும் இப்படி உயிருக்கு போராடிட்டுருக்காங்க. நான் எப்படி அழாமல் இருக்க முடியும்? நீ சொல்லு ஜிக்கி. புரியுது, பட் இருந்தாலும் நீ இப்படி உடைஞ்சி போய் உட்காராத ஜிக்கி. இப்போது எரினோட சிஸ்டர் லீ ஆரா சங்கு கிட்ட வராங்க. என்னடா திடீர்னு ஒரு புது கேரக்டர் உள்ளே கொண்டு வர மாதிரியே இருக்கோ? நல்லா யோசிச்சு பாருங்கள். போன பாட்டிலே எரினோட சிஸ்டர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். எஸ், அவங்க நேம் லீ ஆரா. கொஞ்சம் பியூட்டிஃபுல்லான, கொஞ்சோண்டு திமிரான பொண்ணு தான். ஓகே, போக போக அவங்களோட கேரக்டர் பற்றி உங்களுக்கே புரியும். சரி, ஓகே, இப்போது அவங்க ஜேகே கிட்ட வந்து பேச போகிறாங்க. மாமா, நான் உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்னு நினச்சிட்டு இருந்தேன். இது அக்காக்கு ஒன்றும் இல்லை மாமா, சீக்கிரம் சரியாயிருவா. அதே மாதிரி அத்தைக்கு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்தில் எஞ்சிருவாங்க. இல்லை எல்லாரும் எனக்கு. அப்போது ஜங்குக்கோட அம்மா ரூம்லேருந்து டாக்டர் வெளில வராங்க. ஜங்குக், அவங்க அம்மா கண் முழிச்சிட்டாங்க. இது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக். ஸோ இதுக்கப்புறம் அவங்கள பேனிக் பண்ணுற மாதிரி, அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரியும் எந்த வார்த்தையும் அவங்கக்கிட்ட யூஸ் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அவங்க ஹெல்த்துக்கு எது நல்லதில்லை. அண்ட் 10 நிமிஷம் கழித்து யாரெல்லாம் போய் பார்க்கணுமோ போய் பாருங்கள். அண்ட் ரொம்ப அவங்கள போட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓகே கைஸ், இப்போது 10 நிமிஷம் கழித்து சங்குக்கும் வயன் அண்ட் வயனோட அம்மா அப்பா அண்ட் அந்த லீ ஆரா எல்லோரும் சேர்ந்து சங்குக்கோட அம்மா ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போது சங்கு, அம்மா அம்மா எப்படிம்மா இருக்கு? நல்லா இருக்கியாம்மா? என்னம்மா, ஏம்மா உனக்கு அட்டாக் ஆச்சு? ஏம்மா எப்படியான? ஜேகே ப்ளீஸ் அழாதப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். எரின்மா, எந்த அதிர்ச்சியான விஷயமும் பேச வேண்டான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. எரினுக்கு ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு 2 மாதம் இல்லை 2 நாள் எப்போவே நான் அவள் கண் முழிச்சிருவாம்மா. ஒன்றும் இல்லை, நம்ம ஃபைட் பண்ணலாமா? இல்லைப்பா, எனக்கு என்னால் முடியல. நான் செத்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுதுப்பா. ஹார்ட் அட்டாக்காமே. அப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்கல்ல. அப்பா எங்கப்பா? இல்லைம்மா, உங்களை இப்படி ஒரு நிலைமையில் பார்க்க முடியலன்னு அப்பா உள்ளே வரலை. பாவம்ப்பா அந்த மனுஷன். என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணி இப்போ இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அவருக்கு கொடுக்குறேன். ஜங்குக், எனக்கு உன் கல்யாணத்தை பார்க்கணும்ப்பா. அம்மா, எரின் இப்படி இருக்கிறப்ப எப்படி? அவள் வந்துடுவாம்மா, வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இல்லைப்பா, எனக்கு எனக்கு முடியல. நான் சீக்கிரம் செத்துருவேன்னு தோணுது.
அம்மா அப்படிலாம் பேசாதீங்கம்மா. அம்மா ஆண்டி அப்படிலாம் பேசாதீங்க. வயன் இங்கே வா. உன்னை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். என்னையும் உனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும்ல ஆண்டி. என்ன ஆண்டி ஏன் இப்போ இதெல்லாம்? இங்கே பாரு, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். நீ ஜங்குக்கு மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்க, எவ்வளோ பாசம் வச்சுருக்க. அவனை நீ கல்யாணம் பண்ணால் எந்த அளவுக்கு அவனை நீ பார்த்துப்ப எனக்கு தெரியுமா ஆண்டி. ஆண்டி ப்ளீஸ் இதெல்லாம் இப்போ பேச வேண்டாம் ப்ளீஸ். இல்லை ஓயன், எனக்கு இதை விட்டு வேறு வழி தெரியலம்மா. எனக்கு இங்கே வலிக்குது, நெஞ்சு ரொம்ப வலிக்குதும்மா. ப்ளீஸ் ஓயன், எனக்காக ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கோமா ப்ளீஸ். ஆண்டி 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 ப்ளீஸ் அதெல்லாம் வேணாம். அவள் ஏறின லவ் பண்ணுறான் ஆண்டி, என்ன எப்படி கல்யாணம் பண்ணி பண்ணா? ப்ளீஸ் ஆண்டி. நீ ஜெகேவை லவ் பண்ணுறல்லம்மா ஆண்டி, ப்ளீஸ் சத்தியம் பண்ணி சொல்லு. நீ ஜெகேவை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லு ஆண்டி. ஜெகே அம்மா நீ வாப்பா, கையை கொடு ப்ளீஸ். தயவு செஞ்சு என்னை ஹர்ட் பண்ணாத. அவளை கல்யாணம் பண்ணிக்கோப்பா எனக்காக. அம்மா நான் ஏறின லவ் பண்ணுறேன். வயனை எப்படி அண்ட் வயனை நான் லவ் பண்ணுறான்னு சொல்கிறீங்க? நாங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான்மா. அவளை நான் என் ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன். என்ன என்ன இதெல்லாம்? ஜெகே ஜெகே எனக்கு ப்ளீஸ் ஜெகே இப்போது இதை பற்றி பேச வேண்டாம் ஆண்டி. நீங்கள் சீக்கிரம் நல்லா ஆயிடுவீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. சீக்கிரமாக எரினும் வந்துடுவாங்க. எரின் கூட ஜங்குக்கு கல்யாணம் பண்ணுங்கள், அதான் கரெக்டாக இருக்கும். நான் இப்போது இடையில வந்தால் அது நல்லா இருக்காது ஆண்டி ப்ளீஸ். ஆமாம் அத்தை, யார் என்னே தெரியல இந்த பொண்ணு. திடீர்னு மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னா எப்படி? எங்கள் அக்கா மாமாவை அவ்வளோ லவ் பண்ணுறான். அவள் திடீர்னு நாளைக்கே வந்துட்டானா அவள் ஹர்ட் ஆக மாட்டாளா? மாமா தனக்காக ஒரு நாள் வெயிட் பண்ணலன்னு நினச்சிட மாட்டாளா? ஏன் அத்தை இப்படிலாம் சொல்கிறீங்க? ஆரா ஆரா உனக்கு புரியாது, நீ சின்ன பொண்ணு. ஏன் இடத்துல இருந்து பாருங்கள், ஒரு அம்மாவாக இருந்து பாருங்கள். ஒரு பெத்த புள்ள கல்யாண மேடையில் இப்படி ஒரு விஷயம் நடந்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வரலைன்னா என்ன செக்கே பண்ணுவேன்? இயரின் வரவே இல்லைன்னா காலம் பூரா இப்படியே இருந்துடுவியா? எனக்கு உன்னை சந்தோஷமாக பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது ஜெகி. ப்ளீஸ் எனக்காக என் கடைசி ஆசை, வயனை கல்யாணம் பண்ணிக்கோ. ஆண்டி என்ன சொல்கிறீங்க? ப்ளீஸ் வயன், உன் அம்மா அப்பா என்னோடய முடிவு மதிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் உங்கள் பொண்ணைய பையனுக்கு கொடுங்க. ஐயோ ஜெகே அம்மா, என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? ஜெகேவோட கல்யாணத்துக்குன்னு வந்து இப்போ எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்கிறீங்க? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பொண்ணை என் பையனுக்கு கொடுங்க, என் பையன் நல்லா பார்த்துப்பான். அண்ட் அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப். அங்கே அதே மண்டபத்திலே இப்போது வயனோட அம்மாவை ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் மூலமாக கூட்டிகிட்டு வராங்க. வயனோட அம்மா ரெக்கவர் ஆகிட்டாங்க ஓரளவுக்கு. அவங்க ஜங்கு கூட மேரேஜை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது உள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம் வயனுக்கு எந்த வித மேக்கப் எதுவும் போடல. ஏன்னா அவங்க ஆல்ரெடி சாரியில் தான் வந்திருப்பாங்க அண்ட் லைட்டாக டச்சப்போடு தான் வந்திருப்பாங்க. ஸோ அதே இடத்துலையே ஜங்குக்கும் வயனுக்கும் அதே மணமேடையில் எரின் உட்கார வேண்டிய அந்த மணமேடையில் வயனுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் ஜங்குக்கு வயன் மேலே கோபம் கொஞ்சம் அதிகமாகுது. ஏன்னா வயன் நம்மளை லவ் பண்ணியிருக்கா, ஆனால் இந்த விஷயத்த நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை. ஃப்ரெண்டுன்னு நம்மளை ஏமாற்றிட்டு இருந்திருக்கா. இப்படி ஒரு சுச்சுவேஷனை அவளுக்கு சாதகமாக அவள் யூஸ் பண்ணிக்கிட்டா. எங்கள் அம்மாவுக்கு எப்படி தெரியும்? அவள் என்னை லவ் பண்ணுறது எனக்கே தெரியாது, ஆனால் என் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. இவள் சொல்லாமையா என் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கோம்? எப்படி இப்படி மனசாட்சியே இல்லாமல் இப்படி ஒரு சுச்சுவேஷனை அவள் யூஸ் பண்ணிக்கிட்டா? என்னால் எப்படி இவளை ஃப்ரெண்டாக பார்த்துட்டு
ஒய்ஃபாக பார்க்க முடியும். அண்ட் என் ஏரின் அவள் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு 4 hours தான் ஆகுது. அதுக்குள்ளே நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நாளைக்கு அவள் ஏஞ்சி வந்தானா என் மூஞ்சிலே காரி துப்ப மாட்டா. என் அம்மா இதை புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. என் லைஃப் இப்படி மிசரபிளாக மாறிடுச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல இப்படியெல்லாம் நடக்கும்னு அப்படின்னெல்லாம் ஜங்குக் திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அங்கே இருக்கிற எல்லாருமே ஓரளவுக்கு எரினோட சோகம் கொஞ்சம் மறந்து ஓரளவுக்கு எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரே ஒரு பர்சன் மட்டும் ரொம்ப டென்ஷனாக இரிட்டேட்டடாக ரொம்ப ஜெலஸாக இருக்காங்க. அந்த பர்சன் யார் என்ன அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் பார்க்கலாம். கெஸ் பண்ணுங்கள். ஓகே. இப்போது வயன் அண்ட் ஜங்குக் 2 பேருக்கும் மேரேஜ் முடிஞ்சிருச்சு. ஜங்குக் உச்சக்கட்ட கோவத்தில் தான் வயனை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் 2 பேரும் ஜங்குக்கோட வீட்டுக்கு போகிறாங்க. அண்ட் அந்த செகண்ட்லேருந்தே ஜங்குக் வேறு மாதிரி வயன்கிட்ட பிஹேவ் பண்ண ஆரம்பித்தான். அண்ட் ஜங்குக் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்குறாங்க. அவங்க மண்டபத்துலேருந்து கிளம்பும்போது ஆரா யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா. ஹலோ சொல்டி. இல்லை, எங்கள் மாமாவுக்கு வேறொரு பொண்ணோட மேரேஜ் ஆகிடுச்சுடி. ஆமாம், ஆனால் அந்த பொண்ணு பேர் வயன். அந்த பொண்ணு யாருன்னே தெரில. அந்த பொண்ணை ஆல்ரெடி ஜங்குக்கு லவ் பண்ணுறாளாம். அதனால தான் அவள் ஒத்துக்கிட்டா. ஒருவேளை அவங்க அம்மா கிட்ட எதுவும் ஐஸ் வச்சு ஏதோ பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, எங்கள் அக்காவோட ஆக்சிடெண்ட்டுமே நார்மல் மாதிரி தெரியல. அவன் மேலே எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்ட்டு ஆரா யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் ஜங்குக் காதில் வாங்கிட்டார். அதை பற்றி தான் இப்போ திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஜங்குக் அவரோட ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப ஃப்யூரியஸில் ஏன் வயன் இப்படி இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டே அடி நீ? நான் உன்னை எவ்வளோ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினச்சேன். ஆனால் நீ இவ்வளோ நாள் இவ்வளோ ஒரு சீப்பான மைண்ட் செட்டோடு தான் என்கிட்ட பழகிருக்கல. இவ்வளோ நாள் என்கிட்ட இன்னசென்ட் மாதிரி ப்ரிட்டெண்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கல. உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குடி. அன்றைக்கி நைட் வயன் என்ன தான் அழகாக ரெடியாகி அவர் ரெடியாகலை. ஜங்குக்கோட அம்மா கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அட்வைஸ் பண்ணி வயனை ரெடியாக வச்சு ஜங்குக்கோட ரூமுக்கு அனுப்பியிருக்காங்க. பட் அங்கே ஜங்குக் வயனை ஒரு ஆளாக கூட மதிக்கலை. அவன் பாட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான் வயன் வர்றதுக்கு முன்னாடியே. ஸோ வயனும் போய் ஒரு மூலையில் ஒரு சோஃபாவில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். நெக்ஸ்ட் டேலேருந்து அவன் நினச்சி கூட பார்க்காத மாதிரியான ஒரு ஜங்குக்கை பார்க்க ஆரம்பித்தான். மார்னிங் ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகுறான். ஏஞ்சதும் அவன் ஃபர்ஸ்ட் பார்க்குற முகம் வயன். ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டான். ஹே வயன், ஹே நீ எதுக்காக இந்த ஏ ரூமில் வந்து தூங்குற? என்ன எந்த சுச்சுவேஷனையும் யூஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறியா? எரின் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு 4 நிமிஷம்தான் இருக்குது. 4 மணி நேரத்துலையே எப்படி எங்கள் அம்மாவோட மைண்டு மாற்றினேன்? எங்கள் அம்மாவை பார்க்க நான் அந்த ரூம்குள்ளே போகும்போது நீயும் என் அதே ரூம்குள்ளே வரும்போதே நான் யோசிச்சிருக்கேன். மார்னிங் ஏஞ்சதும் ஜங்குக் பார்க்குற ஒரே ஃபேஸ் வயன் தான். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். டென்ஷன் ஆகி ஹே வயன், நீ என்ன பண்ணுற என் ரூமில்? உன்னை யார் இந்த ரூம்குள்ளே விட்டது? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது இந்த ரூம்குள்ளே வர்றதுக்கு? ஒருவேளை இந்த சுச்சுவேஷனையும் யூஸ் பண்ணிக்கலான்னு நினச்சிட்டு உள்ளே வந்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷார்ட் பண்ணி கத்துறான். வயன் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டான். அவன் இப்படி பேசுவான்னு அவன் நினச்சி கூட பார்க்கல. அவன் எரினோட ஆக்சிடெண்ட்னால கொஞ்சம் மனசு கஷ்டத்தில் இருக்கான்றது புரியுது. ஆனால் எதுக்காக அவளை எப்படியெல்லாம் பேசணும்? அவளுக்கு ஒன்றுமே புரியல. இல்லை ஜங்குக், ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? என்னை பற்றி உனக்கு தெரியாதா? நான் அப்படி பண்ணுவேனா? ஆமாண்டி,
உன்னை பற்றி இப்போ தான் எனக்கு நல்லா தெரியுது. இவ்வளோ நாள் என்கிட்ட நடிச்சுக்கிட்டு தானே இருந்தேன். என்னை லவ் பண்ணிக்கிட்டு ஆனால் வெளியில் ஃப்ரெண்டுன்னு சுற்றிட்டு இருந்தேன்ல. அப்போது ஸ்கூல் டேஸ்லலாம் நம்ம கப்பல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர்ஸ் வந்துச்சே, அது என்னமோ நீ தான் பரப்பி விட்ட மாதிரி எனக்கு தோணுது. தானாக பரவுன மாதிரி தெரில. என்ன ஜங்குக், அப்படியெல்லாம் இல்லைடா. ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? இங்கே பார், இனிமே என் ரூம்குள்ளே நீ வரணும்னு நினச்ச அவ்வளோதான் பார்த்துக்க. எரின் ஆக்சிடெண்ட் ஆன ஒரு 4 மணி நேரத்துலேயே எப்படி அந்த சுச்சுவேஷனை அவ்வளோ சூப்பராக உனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்ட. இப்போ நைட் டைம் இவனும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உள்ளே வரலாம் நினச்சியா? என் லைஃப்பில் எரின் மட்டும்தாண்டி. நீ நினச்சா கூட என்னோடய ஒய்ஃப் ஆக முடியாது. என் ஒய்ஃப் என்றைக்குமே எரின் தான். நீ வேணும் எங்கள் அம்மாவுக்காக இந்த ரூமுக்கு வெளியில் ஜியான் ஜங்கு கூட ஒய்ஃபாக இருக்கலாம். ஆனால் என் ஒய்ஃப் என் மனசில் எப்போவுமே எரின் மட்டும்தான். அது நல்ல மைண்டில் வச்சுக்கோ. இன்னொரு டைம் என்கிட்ட வரணும்னு கூட நினைக்காத. அப்படியெல்லாம் அவ்வளோ வேர்ட்ஸ் பேசி வயனை ஹர்ட் பண்ணிட்டேன். ஜங்கு அந்த இடத்துலேருந்து வேகமாக போயிட்டான். அவன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு கீழே டைனிங் ஹாலுக்கு போயிட்டான். அண்ட் இந்த சைடு ஃபைன் ரொம்ப ஹர்ட் ஆகி அழுதுகிட்டே அந்த சோஃபாவில் ஒரு மூலையில் உட்காந்துட்ருக்கான். டைம் ஆக ஆக அவளும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் டைனிங் ஹாலில் பார்த்தா ஆரா உட்காந்துருக்கா. இந்த பொண்ணு எரினோட தங்கச்சியாச்சே, இங்கே என்ன பண்ணுறா? ஹாய் வயன், என்ன ஷாக் ஆகிட்டியா என்னை பார்த்து? என் மாமா மார்னிங் கால் பண்ணாங்க. என்ன ஆரா எப்போவுமே வீட்டுக்கு வருவேன், இன்றைக்கி என்ன வரல அப்படின்ட்டு. எஸ், எங்கள் அக்காவுக்கும் என் மாமாவுக்கும் மேரேஜ் ஆக போகுதுன்ற முடிவானதுக்கப்புறம் நான் அடிக்கடி எங்கள் மாமா வீட்டுக்கு வருவேன். ஆனால் இப்போ தான் நீ வந்து உட்காந்துருக்கியே, எப்படி நான் வர்றது? அதான் நான் வராமல் இருந்தேன். ஆனால் மாமா தான், இது எப்போவுமே உன் வீடு மாதிரி தான், உன் அக்கா தான் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க. அதான் வயன் வந்தேன். நீங்கள் தான் நினச்சிக்கல இல்லை, ஏன்னா இப்போ நீங்கள் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, இப்போ நீங்களும் எனக்கு ஒரு அக்கா மாதிரி தான். என்ன வயன் அக்கா? நான் சொல்கிறது கரெக்டா? வாரா உட்காரு. சாப்பிட்றியா? நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். வேணாக்கா வேணாம், எனக்கு இப்போ தான் ஜங்குக் மாமா சர்வ் பண்ணாங்க. நானும் ஜங்குக் மாமாவும் சாப்பிட்டுட்டோம். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை. என்னாச்சாரா? இல்லை, சாப்பாடு சாப்பிட்டோம், ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சா, ஃபுல்லாக சாப்பிட்டோம். அதான் உங்களுக்கு சாப்பாடு இல்லை அக்கா, நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிடுங்க. அண்ட் அத்தையை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு மாமா சொல்ல சொன்னாங்க. ஜங்குக்கேங்க. மாமா இப்போ தான் ஒரு ஃபோன் கால் வந்துச்சுன்னு பேச போனாங்க. மாமா வந்துட்டாங்களே. என்ன ஆரா, எதுக்கு கண்டவங்க கூட பேசிகிட்ருக்க? இல்லை மாமா, என்ன தான் இருந்தாலும் இவங்க எனக்கு அக்கா மாதிரி இல்லை, நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து தானே ஆகணும், உங்கள் ஒய்ஃப் ஆச்சே. ஆரா, நான் அந்த காலையிலே சொன்னல, என் ஒய்ஃப் என்றைக்குமே எரின் மட்டும்தான் உனக்கு அக்கா. ஓகே, மைண்டட், அது நல்ல மனசில் வச்சுக்க. ஓகே மாமா. அண்ட் மாமா, ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணுன்னு தான் நான் கிளம்பி வந்தேனே. என்ன விஷயம்? மெயில் பார்த்தீங்களா மாமா? மெயிலா? என்னாச்சாரா? இல்லை, ஆஃபீஸில் ஒரு பார்ட்டின்னு எல்லா ஸ்டாஃப்ஸுக்குமே மெயில் வந்திருக்கு. நீங்கள் தான் என்னோடய பாஸ், ஸோ நீங்கள் உங்கள் ஒய்ஃபோட வரணும்னு எல்லா ஸ்டாஃப்ஸும் ஆசைப்படுறாங்க. அதான் நீங்கள் வர முடியுமான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் மாமா. எஸ், ஆமாண்டா. ஆரா ஜங்குக்கோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறா. ஜங்குக் தான் அந்த கம்பெனியோட சிஇஓ. அண்ட் ஆரா அந்த கம்பெனியில் ஒரு
ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி, அவ்வளோதான். அண்ட் அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸுமே ஜங்குக்கு அவரோட ஒய்ஃப் கூட பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போது ஜங்குக் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டான். என்ன ஆரா சொல்கிறேன், உனக்கே தெரியல என் மேரேஜ் எப்படி நடந்துச்சுன்னு, நீ ஏதாவது சொல்லி தடுத்துருக்கலாம்ல. அது இல்லை மாமா, என்னால் எப்படி தடுக்க முடியும், நான் சாதாரண எம்ப்ளாயி, இது எல்லா ஹெச்ஆரும் சேர்ந்து டிசைட் பண்ணது மாமா. ச்சே, என்னத்தை சொல்கிறது, ஒர்க்கில் ஒரு ஒன்றும் இல்லை, ஆனால் பார்ட்டி குடி இப்படி தான் இவனுங்களுக்கெல்லாம் மனசு வருதோ. மாமா, இது அட்டன் பண்ணலன்னா உங்களுக்கு தான் கொஞ்சம் தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு நாளைக்கு பார்ட்டி வந்துடுங்க மாமா, அதை சொல்லிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன். சரி மாமா, நான் வரேன். சரி, பார்த்து போயிட்டு வாரா. ஜங்குக், நான் என்ன அதுக்குள்ளே சாப்பிட்டீங்க? என்ன சொல்கிறேன், என்ன பண்ண சொல்கிறேன், உனக்காக நான் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் பழைய ஜங்குக்கு வேணால் செஞ்சுருக்கலாம், நான் செய்வேன் கனவுல கூட நினச்சி பார்க்காத. இங்கே நான் சாப்பிடும்போது என்றைக்குமே நீ சாப்பிடக்கூடாது. அங்கே இருக்காங்க பாரு என் சர்வன்ஸ், அவங்கள விட கீழே தான் நீ. எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி என் பின்னாடி நிழல் மாதிரி நிற்கணும். அதை விட்டுட்டு நீ ஒய்ஃபு அப்படின்ட்டு அதிகாரம் எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கிற சர்வன்ஸ் எல்லாம் அதிகாரம் பண்ணுற வேலை பார்த்தேன், அவ்வளோதான். பார்த்துக்கோ, உனக்கு ஏதாவது வேணும்னா நீயே தான் உன் வேலையை பார்த்துக்கணும். எனக்கு தெரியும்டி, உன் வீடு மிடில் கிளாஸாக இருந்தாலும் உன்னை எந்த வேலையும் வாங்கினதில்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் இங்கே எல்லா வேலையும் நீ பார்க்கணும். இங்கே இருக்கிற மெய்ட்ஸ் பார்க்குற எல்லா வேலையும் நீயும் பார்க்கணும், புரிஞ்சுதா? அவங்களுக்கெல்லாம் சேலரி உண்டு, ஆனால் உனக்கு மேடம் தான் என் ஒய்ஃப் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களே, ஒய்ஃப் ஆகிட்டீங்கல்ல, இனிமே பாருங்கள் என்னோடய லவ் அண்ட் கேர் எப்படி இருக்கும்னு. அண்ட் ஆரோசனத்தை காதில் வாங்கினால நாளைக்கு கிளம்பிடு, பார்ட்டிக்கு போகிற மாதிரி கிளம்பு. அங்கேயும் என்னத்தையாவது சுற்றிட்டு கிளம்பாத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வேகமாக அங்கேருந்து போயிட்டான். அண்ட் வயன் இப்போது கிச்சனுக்குள்ளே போயிட்டு அவளுக்காக சின்னதாக ஒரு ப்ரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு ஜங்குக்கோட அம்மாவை பார்க்குறதுக்கு அவங்களோட ரூமுக்கு போயிருக்காங்க. இப்போது ஜங்குக்கோட அம்மா வயனை பார்த்துட்டு, வா வயன், என்ன எப்படி இருக்குங்க? ஜங்குக் கம்ஃபர்ட் ஆகிட்டா நான் உங்ககிட்ட? எப்படியும் நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆல்ரெடி கம்ஃபர்டபுளாக தான் இருப்பீங்க இல்லை? ஆமாம்மா, கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. அது லேசாக கோவப்பட்டாரு, அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்கம்மா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. எனக்கு தெரியும் வயன், நீ அவனை கண்டிப்பாக மாற்றுவேன்னு. அவன் புரிஞ்சுப்பாம்மா, நீயும் என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. ஐயோ அத்தை, ப்ளீஸ் எதுக்கு பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிகிட்ருக்கீங்க? விடுங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு ஜங்குக்கோட அம்மாவுக்கு அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறா. அவங்களால இப்போதைக்கு கொஞ்சம் கால் நடக்க முடியாத மாதிரி இருக்கிறதால எல்லாத்துக்கும் அவளே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா டாக்டர்ஸ் அவங்கள பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு 1 வீக்குக்கு. ஸோ ஃபைன், அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறா அவங்க அம்மாவை. அண்ட் டைம் ஸ்கிப். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் ஒரு ரூம்லேருந்தும் வயன் ஒரு ரூம்லேருந்தும் வெளில வராங்க. எஸ், ஜங்குக் ரொம்ப சண்டை போட்டு வயனுக்கு ஒரு ரூம், ஜங்குக்கு ஒரு ரூம்னு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 2 பேரும் வேறு வேறு ரூம்லேருந்து பார்ட்டிக்கு ரெடியாகி வந்துட்டுருக்காங்க. இங்கே பாரு, அங்கே பெரிய பெரிய ஆளுங்களாம் இருப்பாங்க, என்னோடய ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே இருப்பாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்க. அண்ட்
என்கிட்ட ஓவர் ஷைன் ஆகணும்னு சொல்லிட்டு, இல்லை எல்லாரும் வா வாட் எ பியூட்டி அப்படின்லாம் பேசுவாங்கன்னு நினைக்கணும்னு அவங்கள நினைக்க வைக்கிறேன்ட்டு லூசு மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருக்காது. எப்போதும் பண்ணுவியே அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக, அந்த வேலையை தான் பார்க்காதன்னு சொல்கிறேன். புரிஞ்சுதா? ஜங்கு, நான் எப்போ அப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன்? ஏன் புதுசாக பேசுகிறேன்? நானும் அப்படி தாண்டி நினச்சேன், உன்னோட நேச்சரே அப்படி தான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரியுது, நீ எல்லாமே ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் பண்ணியிருக்கேன்னு. அண்ட் இது என்ன, நான் நேற்றே சொன்னேன்னு இது மாதிரி எதையும் சுற்றிட்டு வந்து நிற்காதுன்னு. இப்போ என்னடி இப்படி சாரியில் வந்து நிற்கிறேன்? அங்கே இருக்கிறவங்களாம் எவ்வளோ மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்கன்னு தெரியுமா? நீ என்னடானா இப்படி பட்டிக்காடு மாதிரி சாரியில் வர? ஜங்குக்கு இதை நான் மாடலாக தானே கட்டியிருக்கேன். ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ், சாரீ, ஃப்ளோட்டிங்கில். இதுக்கு மேலே என்ன மாடர்னாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, படித்து தானே வந்திருக்க, உனக்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்லைல்ல? என்னத்தான் தான் காலேஜில் நீ படிச்சியோ, உன் கூட படித்த பொண்ணுங்களெல்லாம் பார்த்தீங்களடி, அவளுக்கெல்லாம் எப்படி இருக்காளுங்க, எவ்வளோ மேனஸாக ட்ரெஸ் பண்ணியிருக்காளுங்க. நீயும் தான் இருக்கே, வந்து தொலை, என்ன பண்ணுறது? அப்படியே 2 பேரும் காரில் ஜங்கு கூட ஆஃபீஸ், அதாவது ஆஃபீஸ்க்கு கீழே ஒரு கேஃபெட்டேரியா இருக்கும். அங்கே தான் எல்லா பார்ட்டிஸ் அது எல்லாமே நடக்கும். அங்கே போகிறாங்க. அங்கே எல்லோரையும் ஜங்குக்கு வெல்கம் பண்ணுறான். ஹலோ ஜங்குக், வெல்கம் சார், வாங்க. ஜங்குக், இது உன்னோட ஒய்ஃப் தானே? யுவர் ஒய்ஃப் இஸ் பியூட்டிஃபுல். ஹாய், ஐ எம் Lee Karan. Hi, I'm fine. Sweet voice. Jungkook, you're so lucky. Wife ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாங்க. She only looked decent because stylist worked hard. அந்த ஒரு சென்டென்ஸ் அவ்வளோதான் வைன்னு ரொம்ப நொறுக்கிடுச்சு. லைக் என்னன்னா, நான் மேக்கப்பால் மட்டும்தான் அழகாக இருக்கேன்னு சொல்கிறான். நான் அந்தளவுக்கு மோசமாக இருக்கேன்னு அவன் நினைக்கிறானா? அவன் கண்ணுக்கு நான் எப்படி தெரிகிறேனா? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறான் அவன்? அவன் என்னை தப்பாக நினச்சிட்டு இருக்கான்னு எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, எப்படி நான் அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அவன் கண்ணுக்கு தெரியாமல் போனேன் அப்படின்னெல்லாம் அழுதுட்டுருக்காங்க இன் பாத்ரூம். பாத்ரூமோட மிரரை பார்த்து அவங்க ஃபேஸ் அவங்களாலே பார்க்க முடியல, அவ்வளோ ஹர்ட் ஆகியிருக்காங்க. என் ஃபேஸ் என்ன, நான் நல்லா இல்லையா ஜங்கு, எனக்கு பிடிக்கல இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் பார்ட்டி முடிஞ்சு ஜங்கு அண்ட் வைன் 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. எஸ் கைஸ், இதோட இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய் கைஸ்.